கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் பயோ ஹீரோ ஜியாங் ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேல் மாடல் நினச்சி அவங்க கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உன் கூட சேர்ந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன். நம்ம திரும்ப என்ன ட்ரை பண்ணலாமான்னு சொன்னதும் இதில் 1 மில்லியன் காசு இருக்குது, இதை நீ வச்சுக்கோ. நான் வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. என்னோட ஃபியான்ஸை என்னை வந்துட்டு கூப்பிட்றதுக்காக திரும்ப ரிட்டர்ன் வந்திருப்பான். நானும் கூட போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை ரொம்ப அங்கே கடுப்பேத்திட்டுருக்கா. நீ ஒரு மேல் மாடல் தானே, நீ வந்துட்டு உண்மையிலே பர்ஃபெக்டாக உன்னோட வேலையை வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்ட. நான் வந்துட்டு நீ ரொம்ப ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு டைம் எனக்கு தேவைப்படுச்சுன்னா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. உன்னை எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்னுமே வந்துட்டு ரொம்ப அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு பணக்காரன், ஒரு பிரின்ஸ்ன்றதுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவனுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இந்த விழாவுமே உன்னோட பேரில் தான் எழுதி வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக நான் யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வரும்போது அவளோட ஃபேன்ஸே அங்கே வந்து ஜீ இருக்கான். ஹாய் ஹனி, எப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே நீ சும்மா நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னோட அம்மா வந்துட்டு போஸ்ட் பண்ணலைன்னா உன் கூட சேர்ந்து எனக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆயிருக்காதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு எனக்கு ஒன்றும் வந்துட்டு பெருசெல்லாம் தோணலை பண்ணுற மாதிரி அவளோட ரியாக்ஷன்லாம் இருக்குது. அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் மேலே. அங்கே வந்து அந்த துப்பாக்கியில் வச்சு தண்ணியெலாம் அடித்து விட்டதுமே இப்போ அங்கே வந்துட்டு அந்த சிசி அங்கே வர்றான். அவள் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் போல். சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு சில்ட்ரனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்து பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சிக்க கிள்ளி விட்டு தள்ளி விட்டுட்டு 5 இயர்ஸில் வந்துட்டு பேபியுமே பர்த் கொடுக்குற லெவலுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ சின்ன பிள்ளைக்கு முன்னாடி எப்படி பேச்சு பேசுகிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அந்த சிசி நீங்கள் வந்து எங்களோட உறவுக்கு நடுவில் வராமல் இருந்தீங்கன்னா நாங்கள் இப்படிலாம் முடிவெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து நீங்கள் எங்களுக்கு நடுவில் ஏன் சிஸ்டர் வந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு ட்ராமா பண்ணுறா. இப்போ நீ பிள்ளை பேத்து வச்சு என்ன பண்ண போகிற, இதை வந்துட்டு எப்படி வந்து முறைப்படி பிறந்த பிள்ளைனா சொல்ல போகிறாங்க, மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவங்க தானே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி பிடிச்சவங்க தள்ளும் போது அவள் வேணும்னே அந்த பையனை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு என்னமோ இவள் பேசுறதுனால தான் அந்த பையன் வந்துட்டு அழுகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக சின்ன பிள்ளை முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. குழந்தைக்கு முன்னாடி எப்படி பேசுகிற, மரியாதை நீங்கள் இருந்து போன்னு சொன்னதும் அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவன் டோட்டலாக என்னோட கைக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் நீ கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண போகிற, அந்த நிலைமை உனக்கு வரும்னு சொன்னதுமே அதையுமே நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அவப்பாட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போனதுமே அங்கே ஜியோட அம்மா அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இந்த அசிங்கங்களை எதுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு சொன்னதும் நான் இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட பையனையும் என்னோட ஒய்ஃபையும் நான் வந்துட்டு விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன ஒய்ஃப் அது இதுன்னு சொல்லிட்டு ஒளறிட்டுருக்க, நீ வந்துட்டு ஒழுங்காக இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் மட்டும் சும்மா விட மாட்டேன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இவ்வளோ மேரேஜ் பண்ணாதான் உனக்கு சொத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு 10 பைசா கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அவங்களுக்கு அங்கே ஹார்ட்லாம் பெயின் ஆகிடுது. அவங்க மெடிசன்லாம் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோ, இதான் என்னோட முடிவு, எப்பயுமே இவ்வளோ நான் ஏற்றுக்க மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போக சொல்லுன்னு சொல்லும்போது அவன் நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். அந்த பையன் பார்த்தா அங்கே வம்பு பண்ணதுமே வம்பு பண்ணி அவன் வந்து அங்கே இழுத்துட்டு போயிடுறான். அவங்க அம்மா யாருக்கு வந்துட்டு பிறந்த பிள்ளைன்னு தெரியல, ஓமையில கொண்டு வந்து பழிய சுமத்திட்டு இருக்கா, நீ அவளை இன்னமா நம்பிட்டு இருக்க அப்படின்ற செட் அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளம்பணும், அங்கே அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைமே அங்கே பார்ட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. பார்த்தான்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள கிஃப்டெல்லாம் கொண்டு வந்ததுமே அவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பிரின்ஸ் உள்ளே வர்றாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த பிரின்ஸ் வந்துட்டு பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு இப்படியே வந்துட்டு எட்டி பார்த்துட்ருக்கா. சரியாக வந்துட்டு 2 பேராலையுமே நோட்டீஸ் பண்ண முடியலை. அப்போ அங்கே அந்த ஜீ வந்து அந்த சிசியை கூட்டிகிட்டு வந்ததுமே இவங்களோட ஃபேன்ஸே தான்ப்பா, இருந்தாலும் அவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காரு, இவளுக்கு வந்துட்டு ஏதோ குழந்தை பிறக்க முடியாதான், அதனால தான் வந்துட்டு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுக்கலை. அப்போ அவள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு ஏன் ட்ரெஸ்ஸை இதுக்கு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவன் ஜஸ்ட் ட்ரெஸ் தானே, அதுக்காக எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே வாயடைக்க பார்க்குறான். ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு இடத்துக்கெல்லாம் நீ வந்துட்டு மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு சுற்றுவியா,
உனக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அப்போ பார்த்தா அந்த பாட்டியுமே உள்ளே வந்துட்டு கிராண்டாக என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ வந்துட்டு மேடம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த சிசியை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்காக நாங்கள் அனிமல்லாம் தோலால் செய்யப்பட்ட அந்த ஸ்பெஷலான ஷாலை கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு டெத் அனிமலோட அந்த எல்லா பார்ட்ஸுமே அலர்ஜி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுக்குறா. பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு புக் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிசி ஏதோ ஒரு புக்கை பார்த்து இவ்வளவே வந்து ரைட் பண்ணிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் என்ன பெரிய கிஃப்டான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது அவங்க அதை எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சதுமே ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை என்னோட பெட்ரூமில் கொண்டு போய் வைங்க, நான் வந்து டெய்லியுமே இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவளுக்கு அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே இவளுக்குமே வந்துட்டு நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது மாஸ்டர் இப்படி வந்துட்டு உங்களை ஏமாத்தின அந்த பொண்ணுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரியை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. வேணும்னே அவள் வந்துட்டு சிஸ்டர் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சவங்க தள்ளி விழுறா. வேணுக்குனே போய் கீழே விழுகட்டும்னு சொல்லிட்டு பட் அங்கே நம்ம ஹீரோ அவளை அங்கே அழகாக வந்துட்டு பிடிச்சி விழுறான். ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு லவ் வந்துருச்சு. அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு விலகிக்கிட்டதுமே இந்த ஜீ போயிட்டு அங்கே அவங்களோட குடும்பத்தோட அந்த கான்ட்ராக்டை பற்றி அங்கே பேசினதுமே ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணதும் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிருது. அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னோட ஃபியான்ஸை தான், நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நடந்த எல்லாத்துக்குமே, இவ உங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவான்னு சொன்னதும் அப்போ நான் வந்துட்டு உன் ஃபியான்ஸை மேலே ரொம்பவே கோவமாக இருக்கேன், அவளுக்காக நான் வந்துட்டு ஏன் ட்ரிங்க் பண்ணணும், அவளால் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா நடந்த எல்லாத்துக்குமே. என்ன விஷயம்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இவரை மீட் பண்ணப்போ தெரியாமல் இடிச்சிட்டேன், அப்போ சாரி கூட கேட்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா கதையை கட்டிச்சேக்கா. ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுனால சரியாயிருமா, ஃபுல் பாட்டில் எடுத்து காலி பண்ணணும்னு சொன்னதும் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. பட் வந்துட்டு இந்த ஒரு பாட்டிலால் வேலை முடியாது, இன்னமே ஏகப்பட்ட எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா அவ பாட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணதுமே அவன் போதும் நீ ஸ்டாப் பண்ணு உட முடியாமல் போகுது அப்படின்றத சொல்லிட்டு என்ன பார்த்துட்ருக்க, ஒரு லேடி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஜென் தானே நீ எப்படி வந்து நின்றுருக்க, வந்துட்டு எடுத்து குடின்னு சொன்னதுமே அவன் ஒரு பாட்டில் பாதியை கூட குடிக்க முடியல, உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. அவனை கொண்டு போய் அங்கே வந்துட்டு உள்ள வாஷ்ரூமில் விட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு ஒரு வாஷ்ரூம் போயிருக்கா. அவன் நல்லா தான் இருக்கா, சும்மா ஆக்டிங் தான் போல், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க லேடிஸ் வாஷ்ரூமில் அப்படின்ற சொன்னதும் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு அவள் வேமா போனதுமே எங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. உண்மையிலே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்துட்டு தேவைப்பட்டா கால் பண்ணுறேன்னு சொன்னேன், உன்னோட கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் நீ என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜீ வந்து கதவை தட்டினதுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. இப்போ எங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்ருக்க, நீ வந்துட்டு பேசாமல் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு உன்னை உண்மையிலே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இருங்க அப்படின்றத சொன்னதும் இருக்கிற மாதிரி மேல் மாடல் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சுக்கிருச்சுல்ல, நான் வந்துட்டு பிரின்ஸ் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, நான் வந்துட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், பட் எதுவுமே வந்துட்டு நடக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் அவங்க மதரின்லாம் வந்து இந்த கான்ட்ராக்ட் ரொம்பவே முக்கியம்னு சொன்ன வாசி அந்த கான்ட்ராக்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதும் நான் ஏன் வந்துட்டு இதெல்லாமே உனக்காக பண்ணணும், அப்படி பண்ணணும்னா அன்றைக்கி பண்ண எல்லாத்தையுமே நம்ம திரும்ப பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அப்போ அங்கே கால் வருது. சரி ஓகே அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அந்த டீலை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அவள் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அவன் நீ எப்போ வரேன்னு சொன்னதும் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, போதையில் ஏதாச்சும் தெரியாமல் உளறிட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிரிச்சுட்டே போனதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. எந்த ஒரு லேடியுமே என்னை இப்படி ட்ராப்பில் மாட்ட வச்சதே இல்லை, இவ ஏன்ட்ட இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு கோவமாகுது.
பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு கேஸை வின் பண்ணிட்டா போல ஒரு பெரிய லாயர். ஸோ அதை பற்றி தான் அங்கே வந்து ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் வாதாடினவங்களுமே ரொம்ப திறமையானவங்க தான். அவங்களுக்கு அதை பற்றில பயம் கிடையாதுன்னு சொன்னதும், எல்லா கேஸையுமே ஃபஸ்ட்டு என்னோட கேஸ் மாதிரியே தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் என்னால் வின் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இவளுக்கு இருக்க ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ நான் தான் வந்துட்டு இவளை வந்து நேரடியாகவே வந்து டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டையுமே அதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே இருக்குது எல்லாருமே அங்கே வந்துட்டு பாராட்டுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு மட்டும் அதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு, எப்போ இவளால் மட்டும் வந்து கேஸை ஈஸியாக வின் பண்ண முடியும், பர்சனலாக ஏதாச்சும் வந்து வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி, உன்னால் வந்துட்டு ஒரு கேஸாச்சும் வின் பண்ண முடிஞ்சிச்சா, மற்றவங்கள பார்த்து போராம்பட்டுட்டே இருன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே திட்டி விட்டுறான். பிறகு அவங்க டைரக்டர் அங்கே வந்துட்டு புதுசாக நம்ம கம்பெனியில் ஒரு லேடி ஜாயின் பண்ணி வந்திருக்காங்க சிசின்னு சொல்லிட்டு அவளை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்ததும், ஏன்னா உங்கள் 2 பேத்துக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கேட்டதுமே, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லும்போது, நீ என் பக்கத்தில் நெருங்கி வரலான்னு ட்ரை பண்ணாத, நான் சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, உன்னோட ஃபியான்ஸை எப்படி உன்கிட்ட பறிச்சனோ அதே மாதிரி உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன், இந்த கம்பெனிலுமே உனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொன்னதும், சரி ஓகே நீ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாரு சரியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கே கிளப்புக்கு போயிட்டு நான் ஜி குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு அங்கே உள்ளே போக பார்த்தா மேடம் ஆல்ரெடி அவங்க உள்ளே இருக்காங்க, நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, யார் அவங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா அந்த சிசி ஃப்ராடு தான் அங்கே வந்துட்டு, நான் தான் அவரோட உண்மையான ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உனக்கு மேரேஜ் ஆச்சோ இல்லையோ அது தேவை கிடையாது, பட் அவரோட ரியலான ஒய்ஃப் நான் தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே அந்த ஜீமே வந்துட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். பாஸ் நீங்கள் தான் வந்துட்டு உண்மையிலே யாருன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும்னு சொல்கிறப்ப அங்கே அந்த பையன் ஓடி போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே இவருக்கு பேபி வேறு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்காங்க. அங்கே அவன் போய் அவள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உண்மையானவ யாருன்றது தேவை கிடையாது, பட் இவ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவள் பக்கத்தில் வந்துட்டு, இப்போ நான் வந்து நினச்சேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நீ வந்துட்டு அவனோட ஒய்ஃபாக இல்லை என்னோட ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதுவும் பேசலை, பேசாமல் அவள் ஒரு கோல்டன் கார்டை கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதோட மெம்பர்ஷிப் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா ரொம்ப பெரிய பணக்காரவங்ககிட்ட மட்டும்தான் இது இருக்கும் போல். நம்ம ஹீரோயின் அவப்பாட்டு அங்கே உள்ளே என்ட்ரானதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே அம்பலாமல் விட்டுட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு வாவ் ரொம்பவே வந்துட்டு இவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அந்த ஜிசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறுது. நம்ம ஹீரோவுமே அது எல்லாத்தையுமே அங்கே ரொம்ப அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ அவன்கிட்ட போயிட்டு, நம்ம ஆல்ரெடி உங்களோட பாட்டியோட பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணிட்டோம், நம்ம அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை பற்றி பேசிகிட்ருக்கா. பட் அவன் எதுவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலே நீ வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே, சரி ஓகே உங்களால் முடிஞ்சால் நீங்களுமே பண்ணுங்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு பண்ணதை விட என்னால் கரெக்டாக பண்ண முடியும்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்கு எதையும் ஃப்ரீயாக பண்ணணும், பேசாமல் நம்ம வந்துட்டு இதில் நான் வின் பண்ணிட்டேன்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்டில் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னதும், உடனே அந்த சிசி என்ன நீ பேசிகிட்ருக்க, அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரின்ஸ், அவரை யாருமே இதில் வந்து தோக்கடிச்சதே கிடையாது, நீ என்ன அசிங்கப்படுத்த பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே பேசினா நம்ம ஹீரோயின் எதுவும் கண்டுக்கலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு அம்ப விழுறான். ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக போயிருக்கு. வாவ் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது, நீ திரும்ப வந்துட்டு பண்ணி அசிங்கப்படாதன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் அவனோட அந்த கர்ச்சீப் எடுத்து அங்கே கண்ணில் கட்டிக்க போகிறா. அப்போ அந்த கர்ச்சீப் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணப்போ நம்ம ஹீரோயின் அந்த கர்ச்சீப்பை கட்டி விட்டுட்டு அவனுக்கு, நீ இந்த கர்ச்சீப்பில் வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப வந்துட்டு சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஐஸ் அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவப்பாட்டு அங்கே அம்பு விட்டா அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ரொம்ப கரெக்டாக போயிருக்கு. வா உண்மையிலே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் வந்து பண்ணுறதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது அவங்க எல்லாருமே அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம சைன் பண்ணலாமான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஏதாச்சும் போதையில் உளர்னேன், நான் இது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன்பாட்டை நோக்கி நம்ம ஹீரோயின் சொன்ன அதே டைலாக்கை சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு இந்த சிசிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. கடைசியில் பார்த்தீங்களா உன்னோட லட்சணம் இதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப புள்ளி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா.
பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க அவங்க டைரக்டர் ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பிரின்ஸ் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஒத்துக்கிட்டாரு. யார் இந்த காரியம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உடனே வெக்கமே இல்லாமல் இந்த சிசி எந்திரிச்சிட்டு போய் சொல்கிறா. என்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளை பாராட்டிட்டு நீயே வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ண வாங்க போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. அவள் பாட்டு அங்கே சிரிக்கிறா. போனால் என்ன அசிங்கம் நடக்க போகுதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே நான் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சீனை போட்டுட்டு அங்கே வந்துட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு போனால் அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்து உள்ளே கூட விட மாட்டாங்க. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வந்தால் அங்கே நம்ம ஹீரோயின் மட்டும்தான் உள்ளே வரணும்னு அவன் சொல்லிடுறான். ஸோ திரும்ப அங்கே ரிட்டன் அசிங்கப்பட்டு வரும்போது அவங்க டைரக்டர் பிடிச்சி பயங்கரமாக கத்துறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ போய் சொல்லுவ, இவ்வளோ கேவலமான ஜென்மமா, மரியாதையோடு போய் நீ வந்துட்டு அங்கே சாரி கேளு அவங்கக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அனுப்பி விடுறாரு. எப்படியாச்சும் அவளை வந்துட்டு சமாதானப்படுத்தி அங்கே சைன் பண்ண வாங்க வையின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவள் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. நான் வந்து தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ போய் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்கிடு அப்படின்ற சொன்னதும் அதான் நீ வந்துட்டு பொய்யா பேசுவியே, நீயே போய் சாதனை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நீ வந்துட்டு பிஸ்னஸையும் பர்சனலையும் தனித்தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணுற லேடி வர்றாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காதவ தான். அவள் வராத பார்த்துட்டு வேணுக்கு நீ இவ்வளோ போய் இங்கே கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டு அங்கே விழுந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த லேடி கோவம் ஆயிட்டு உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக நீ இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக போயிட்டு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக அங்கே பேசுகிறா. பட் ஹீரோயின் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அப்போ அவளோட பையன் வந்துட்டு நீ ரொம்பவே மோசமான ஆன்ட்டி, நீ என்னோட அம்மாவை எதுக்காக நீ இப்படி போட்டு பண்ணன்னு சொல்லிட்டு அடிக்கும்போது ஹீரோயின் கையை விடுன்னு சொன்னால் அந்த பையன் கீழே போய் விழுந்ததுமே அங்கே வந்துட்டு உண்மையிலேயே நீ ரொம்ப மோசமாக மாறிட்டியா, இப்படிலாம் எதுக்காக நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா அவள் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உங்களோட எந்த பேச்சு எனக்கு பேச விரும்பலை, நான் இப்போ வந்துட்டு கிளம்பி அங்கே வந்துட்டு போக போகிறேன், யார் என் கூட சேர்ந்து சைன் வாங்க வரதுன்னு சொன்னதும் அங்கே கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ளே போனால் அங்கே நம்ம ஹீரோயின் அவனும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணப்போ என்னென்ன வந்துட்டு பொருளெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி அவன் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்ததுமே அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துச்சுக்கு. சரி உங்கள் பாஸ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளே இருக்காரு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அவன் அப்போ தான் அங்கே குளிச்சுட்டு அங்கே டவலோடு வந்துச்சுக்கான். அங்கே பாடி ஃபுல்லாமே வந்துட்டு சொட்டிங் ஆகிட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன நீ வந்துட்டு என்ன தேடிட்டு இருந்தியாமே, என்ன என் மேலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுங்க, அதுக்காக அதை அவங்ககிட்ட பேச வந்தேன்னு சொன்னதும் அங்கே வேமா பிடிச்சி அங்கே மடியில் வேற உட்கார வச்சுக்கிறான். இதெல்லாமே அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னடா இவர் பண்ணிட்டுருக்காருன்னு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க, கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ப்ரெஷ்ஷை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க 2 பேருமே அங்கே கான்ட்ராக்டுமே அங்கே வந்து சைன் பண்ணிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டே ஹீரோயின் அங்கே கை கொடுத்துட்டு இருந்தா. கையை பிடிச்சிட்டு அங்கே விடவே மாட்டான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ரேப்பான பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணை டிசர்வ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஆளை கிடையாதுன்னு சொல்லி எனக்கும் அவனுக்கு நாளைக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிங் கார்டை அவனை கையில் கொடுத்ததுமே அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் போய் உன்னை மேரேஜ் பண்ணிடுவானா, அப்போ எப்படியுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியாச்சும் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அந்த மண்டபத்துக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்மே அங்கே ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாகி வந்துடுறா. அங்கே வந்து மேரேஜுக்காக வந்துட்டு அங்கே ப்ராமிசஸ் எல்லாமே அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே அவளை பார்த்தா கத்தி எடுத்துட்டு கழுத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் பிள்ளை என்னையும் வந்துட்டு யார் பார்த்துக்குவாங்க, நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன், இவளை ஆல்ரெடி வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்றது உங்களுக்கு என்ன தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு மோசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வேமா அங்கே இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வரும்போது அங்கே எல்லாருமே வந்து மீடியாஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு ரேப் நடந்துருச்சான்னு சொல்லிட்டு. இதுவும் அவளோட வேலை தான் போல். அப்போ அங்கே அவன் வந்துட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் கோவமாயிட்டு விலகி போனி டர்ட்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இதை பற்றி அங்கே பேசி அசிங்கப்படுத்தினதுமே அதை கேட்டுட்டு அந்த சிசிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. அவன் அம்மா நீங்கள் வந்துட்டு இவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மா அதை கேட்டுட்டு கோவமாயிட்டுருக்காங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட பாஸ்ட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னது இவ்வளோ போய் மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுது. அந்த ஜீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இவ்வளோ மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ எதையுமே காதில் வாங்கலை. நீ வந்துட்டு எனக்கு வந்து
வந்து ஓகே சொன்னேன்னா உன்னை நான் சாகுற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும், ஆனால் இந்த வேர்ட்ஸை நீ வந்துட்டு பார்த்து பேசிக்கோ, நீ திரும்ப வந்துட்டு எடுக்க முடியாதுன்னு சொன்னதும், நான் அதை எடுக்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே அந்த ஜீ வந்து கோவமாயிட்டு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போய் நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும், உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு, அங்கே நம்ம ஹீரோயின் உனக்கு நான் ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து பற்றி காமிக்கிறா. பார்த்தா இவ தான் காசு கொடுத்து நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே எவ்வளோ கேவலமான ஜென்மம் இவ, இப்படிலாம் பண்ணிட்டு பொய்யா பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே வந்துட்டு இதெல்லாமே எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் உடனே அழுது அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ப்ளீஸ் நீங்கள் நம்புங்க அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லிட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் அவள் மோசமானவ அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இழுத்து விட்டுட்டு நீ இப்படி கேவலமான வேலையாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே இவ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இன்னொரு வீடியோவுமே காமிக்கிறா. பார்த்தா அந்த பர்சன் அங்கே ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் தலையில் அவனை அடிச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரும்போது தான் இவ வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கா. ஸோ அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்ததுமே அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க அம்மா எவ்வளோ கேவலமான ஜென்மம் இவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் என்னோட வீட்டில் நான் எப்போ ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும், அப்போ நம்ம குழந்தைய பற்றியாச்சும் நீங்கள் யோசிங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணதுமே அடித்து அவன் தள்ளி விட்டுட்டு உண்மையை சொந்த அந்த குழந்தையாச்சும் எனக்கு பிறந்துச்சா இல்லை வேறு யாருக்காச்சும் பிறந்துச்சா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இவனுக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அங்கே அவர் ரொம்பவே கோவமாயிட்டங்க. கத்தியை வச்சு குத்த வரும்போது ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு இவளை அடித்து இழுத்துட்டு போங்க, போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்னை ஃப்யூச்சரில் எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிருவேன், நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி தானே அப்படின்ற சட்டி கேட்டதும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சிரிச்சதுமே ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.